ஹை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு ரொம்பவே தேவையான ஹவுஸ் ஒயரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஹவுஸ் ஒயரிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இம்பார்ட்டண்ட்டான காம்போனன்ட்ஸ் பார்த்திங்கன்னா எனர்ஜி மீட்டர், ஐசோலேட்டர், அப்புறம் சர்க்யூட் பிரேக்கர்ஸ். ஃபஸ்ட்டு எனர்ஜி மீட்டரோட கனெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல்னு நம்ம இன்புட் கொடுப்போம். அதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா நியூட்ரல் ஃபேஸ் அப்படின்னு எடுப்போம். அதாவது பிஎன் என்பி அப்படின்னு இன்புட் கொடுத்து நம்ம என்பிங்கிற அவுட்புட் நம்ம எடுப்போம். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபஸ்ட்டு ஐசோலேட்டர்லாம் ஃபஸ்ட்டு கொடுப்போம். இதுக்கு முன்னாடிலாம் பெரிய பெரிய மீட்ரு பாக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, மெயின் பாக்ஸு. அதெல்லாம் இப்போ மினிமைஸ் பண்ணி சின்னதாக ஐசோலேட்டரை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஐசோலேட்டரில் ஃபேஸ் நியூட்ரல்னு 2 இன்புட் கொடுத்து திரும்பவும் ஃபேஸ் நியூட்ரல் நம்ம அவுட்புட் எடுத்து நியூட்ரல் எடுத்துகிட்டு போய் நியூட்ரல் லிங்கில் கொடுத்துருவோம். இது ஒரு பஸ் பாரு. இதில் பார்த்திங்கன்னா காமனாக ஒரு நியூட்ரல் கனெக்ட் பண்ணி இந்த நியூட்ரலை வந்து எந்தெந்த ரூமுக்கு தேவையோ, அதாவது பெட்ரூம்னா பெட்ரூம், லிவிங் ரூம்னா லிவிங் ரூம், பாத்ரூம்னா பாத்ரூம், இந்த மாதிரி எந்தெந்த ரூமுக்கு தேவையான அவுட்புட்ஸ் வேணுமோ நம்ம நியூட்ரல் லிங்க்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபேஸ் ஒயர் எடுத்துகிட்டு போய் நம்ம பிரேக்கரில் கொடுக்குறோம். ஏன்னா ஃபேஸ் ஒயருங்கிறது லைவ் ஒயரு, நமக்கு அதுலேருந்து தான் நமக்கு சப்ளை வரும். நியூட்ரலில் வந்து நமக்கு சப்ளை வராதுங்கிறதுனால அதை அப்படியே சும்மா விட்டுருவோம். இப்போ ஃபேஸ் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு பிரேக்கரோட ஒரு கீழே இருக்கிற ஒரு எண்ட்லேயும் நம்ம கொடுத்துட்டு இதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா ஒரு பிரேக்கர்லேருந்து எடுத்து அதே மாதிரி லிவிங் ரூம்னா லிவிங் ரூம், பெட்ரூம்னா பெட்ரூம், இந்த மாதிரி நம்ம ஒரு ரூமுக்கும் நம்ம சப்ளை கொடுத்துருவோம். இப்போ அதே மாதிரி நம்ம எர்த்துக்கும் காமனாக ஒரு பஸ் பார் ஒன்று கனெக்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு லிங்க்கு நம்ம எடுப்போம். கண்டிப்பாக நம்ம ஜென்ரேட்டர் ஒன்று பயன்படுத்தணும் அப்படின்னா 2 ஐசோலேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். ஒன்று வந்து இபி கனெக்ஷனுக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா ஜென்ரேட்டரில் உள்ள கனெக்ஷனுக்கு. இது போக இந்த வீடியோவில் எக்ஸ்ட்ராவாக இஎல்சிபி பற்றி பார்ப்போம். இப்போ இஎல்சிபி அப்படின்னா எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒன்ஸு மழை காலம் வந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம வந்து செவுத்துலலாம் அந்த எர்த்தோட லீக்கேஜ் கரண்ட் வந்து நமக்கு ஃப்ளோ ஆகிறது நம்மளாலே உணர முடியும். அந்த லீக்கேஜ் கரண்ட் எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணுறதுக்கு தான் இந்த எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர் யூஸ் ஆகுது. இது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் போல் எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கரு. இதுவே டபுள் போல், ட்ரிபிள் போல்லாம் இருக்குது. அதே மாதிரி எம்சிபிலையும் டபுள் போல், ட்ரிபிள் போல்லாம் இருக்குது. அதை பற்றி நெக்ஸ்ட் வர வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களோட சந்தேகங்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.